மக்களே இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒன் ஜென் 2 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் இருக்கு. ஸோ இந்த வண்டியை பற்றி ஒரு குயிக்கான இன்ஃபோ கொடுத்துட்றேன். டிசைன் நம்ம முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா ஏற்கனவே இருந்த சிம்பிள் ஒன் அந்த ஜென் 1.5 இருக்கு இல்லையா, அதோடைய டிசைன் அப்படியே தான் இருக்குது. மைன்யூட்டான சேஞ்சஸ் தவிர பெருசாக எதுவும் சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு சொல்லலாம். லைட்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்இடி யூனிட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து நமக்கு 12 இன்ச்சஸில் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்துருது. அண்டு பிரேக்கை பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து நமக்கு டிஸ்பிளே கொடுத்துட்றாங்க. அதுலேயும் வந்து ஏபிஎஸ் வந்து கொடுக்கல, அது ஒரு மைனஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரண்ட்டில் வந்து டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க, ரியரில் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது தவிர இந்த வண்டியில் ஹைலைட்டான விஷயம்னு பார்த்தோம்னா 7 இன்ச்சஸில் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது வித் 65+ ஃபீச்சர்ஸோட அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். லைவ் லொக்கேஷன்லேருந்து எல்லாமே வந்து மேப்பே இன்பில்ட்டாக இருக்குது. அண்ட் இவங்களுடைய ஓன் சிம்பிள் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்து அதில் வந்து இதெல்லாமே கொடுத்துருக்கிறது வந்து ஒரு அல்டிமேட் சொல்லலாம். அண்ட் சீம்லெஸ்ஸான ஒரு டிலேவே தெரியல, எந்த ஒரு டச் ஃபீல்லையுமே நல்லா இருந்துச்சு. பேஸ் வேரியண்ட்டில் மட்டும் நமக்கு டச் வராது. ஹேண்டில் பாரில் இருக்கக்கூடிய கீஸை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். மெயினாக பூட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இதில் 35 லிட்டர்ஸில் வந்து நமக்கு பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து தாராளமாக ஒரு ஹெல்மெட்டு ப்ளஸ் அடிஷ்னல் ஐட்டம்ஸ் வைக்கலாம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு ஆஃப் போர்ட் சார்ஜர் வரனால ஹெல்மெட் வச்சோன்னா இந்த ஆஃப் போர்ட் சார்ஜர் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அது வந்து நம்ம ஏதாவது ஹெல்மெட்டுக்குள்ளே மேட்ச் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். சீட்டை பொறுத்தவரை நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருந்துச்சு. அதுவும் வந்து பழைய சீட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல வந்து ஸ்லைஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க ரைடருக்கு. ஸோ அதனால் வந்து ஒரு ரீசன் 780 mm வந்து ரீசனபிளாக ஹைட்டில் நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடச்சிருந்தா சொல்லணும். லெதர் ரேட்டில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயினாக இந்த வாட்டி இந்த ஜென் 2ல் நமக்கு 1 லிட்டரில் க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். ஸோ அதோட யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்துடுது. ஸோ நம்ம மொபைலை வந்து சார்ஜ் போட்டு அந்த க்ளோ பாக்ஸ்லேயே வச்சுக்க முடியும். அது ஒரு அல்டிமேட்டான விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் டோட்டலாக நமக்கு 3 வேரியன்ட்ஸ் வருது. சிம்பிள் ஒன் எஸ், சிம்பிள் ஒன், சிம்பிள் அல்ட்ரான்னு சொல்லிட்டு. அதுவுமே வந்து பேட்டரி ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பேட்டரி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 3.75, 4.5, 5 kWhன்னு சொல்லிட்டு. ஆனால் சிம்பிள் அல்ட்ரான்றது ஒரு வேரியன்ட் இல்லை, அது தனி மாடலாகவே கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6.5 kWhல பேட்டரி ஆப்ஷன் வருது. அண்ட் இதோடைய டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 115 km. அண்ட் ரேஞ்சஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 265 km ரேஞ்ச் வந்து ஐடிசி கிளைம் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் அல்ட்ராவில் மட்டும் 400 km ஐடிசி ரேஞ்ச் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இந்த குயிக் இன்ஃபோவில் இந்த வண்டியோடைய ஒப்பீனியன் பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வண்டியோட டீட்டெயில் ரைட் ரிவ்யூ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ கீழே டேக் பண்ணுறேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க.